கடந்த எபிசோடில் பிதாவானவர் பேசும் சத்தங்கள் நாம் கிரகிக்கக்கூடாத இடிமுழக்கமான சத்தங்கள் என்றும் அவை நம்மால் தாங்கக்கூடாதவை என்பதால் அவை நமக்கு தரிசனங்களாக, சொப்பனங்களாக, தீர்க்க தரிசனங்களாக, வார்த்தைகளாக, சத்தங்களாக, ஞான திருஷ்டியாக மாற்றி கொடுக்கப்படுகின்றன. அவைகளை செய்யும் வேலை பிதாவின் சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கும் 4 ஜீவன்களுடையது என்று பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வாசித்தால் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியில் இருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 4ஆம் 5ஆம் அதிகாரங்களில் சிங்காசனம் இருப்பதையும் சிங்காசனத்திற்கு முன்பதாக இந்த 4 ஜீவன்கள் இருப்பதையும் பிதாவானவருடைய கரங்களில் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தக சுருள் இருப்பதையும் காண முடியும். அந்த புத்தக சுருளை வாங்கவும் அதை படிக்கவும் எங்கும் யாரும் பாத்திரவான் இல்லை என்று அங்கே சத்தங்கள் உண்டான பொழுது யோவான் அதை கேட்டு மிகவும் அழுகிறவராக காணப்படுவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து அவைகளை வெளிப்படுத்தவும் பாத்திரவானாய் இருக்கிறார் என்று சொல்லும் சத்தத்தையும் ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்குகிறதையும் நம்மால் பார்க்க முடியும். அந்த காட்சிகள் அங்கு விவரிக்கப்பட்டிருக்கும். இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தகச் சுருளை வாங்கி ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கிறார். நம் முன்பு அந்த முன்னாடி அதிகாரங்களில் படிக்கும் பொழுது முன்னும் புறமும் எழுதப்பட்ட புத்தகச் சுருளாக அது காணப்படுகிறது. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்திலோ அவர் அந்த முத்திரைகளை ஒவ்வொன்றாய் உடைக்கும் பொழுது அந்த ஜீவன்களில் ஒவ்வொன்றும் வந்து பார் என்று சொல்ல யோவான் சென்று அதை பார்க்கும் பொழுது யோவானுக்கு அது காட்சிகளாக காண்பிக்கப்படுகிறது. இதுதான் நாம் போன எபிசோடில் தியானித்த காரியங்கள். பிதாவானவருடைய சத்தம் அது இடிமுழக்கம் சத்தம் போன்ற மிகவும் கொடிதான ஒரு கிரகிக்க முடியாத பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை மனுஷரால் கேட்டு கிரகித்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அந்த சத்தம் எழுதப்பட்டு அதை வாசிக்கிறவர் யார் என்றால் அவருடைய சத்தம் முன்னாடி அதிகாரங்களில் நாம் படிப்போம். பெருவெள்ளத்து இறைச்சலை போல அவர் சத்தம் இருக்கும். இவருடைய சத்தமும் பிதாவுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தமும் பிதாவினுடைய சத்தமும் ஒன்று போலவே அதை மனுஷர்களால் கிரகிக்க கூடாத வல்லமையாய் காணப்படுகிறது. அந்த சத்தங்கள் யோவான் கேட்டு அவைகளை புரிந்து கொள்ள முடியாது என்பதனால் அந்த புத்தக சுருள் திறந்து படிக்கப்படும் பொழுது அந்த படிக்கிற சத்தமானது ஒவ்வொரு ஜீவன்கள் வழியாக கடந்து காட்சிகளாக யோவானுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை ஒவ்வொன்றையும் யோவான் தரிசனமாக, அதாவது காட்சி நடையில் கண்டு அவைகளை எழுதியிருக்கிறார். அதை தான் நாம் படித்து பார்த்தோம். இங்கே வந்து பார் என்று ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் சொல்ல அவர் நின்று பார்த்து அவைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் காண்பிக்கப்பட்ட காட்சிகளானது புத்தகச் சுருளிலே உள்ளும் புறமும் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. இதுதான் அந்த ரகசியம். நாம் பெற்றுக்கொள்ளும் ரேமா வகை ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த 4 ஜீவன்களில் ஒன்று பொறுப்பேற்று கொள்ளுகிறது. அது ஒரு அபிஷேகமாக நம்மேல் தங்கி இருக்கிறது.
அது சிங்க அபிஷேகம், எருதின் அபிஷேகம், மனித அபிஷேகம், கழுகின் அபிஷேகம் என 4 வகை அபிஷேகங்களுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. எந்த ஜீவன்களுடைய அபிஷேகத்தால் நாம் நடத்தப்படுகிறோமோ நம்முடைய ஊழியம் அந்த ஜீவன்களின் மூலம் வெளிப்பட்ட பிதாவின் வார்த்தைக்கு செயல்படுவதைப் போல காணப்படும். உதாரணமாக, சிங்கத்தின் மூலம் நடத்தப்படுகிறவர்கள் யுத்த புருஷர்களாய் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறவர்களாயும் காணப்படுவார்கள். அவர்களுக்கு சுகமளிக்கும் வல்லமை செயல்படும். பிசாசுகளை துரத்தும் ஊழியம் இது. சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கும் ஊழியம் அது. எருதின் மூலம் நடத்தப்படுகிறவர்கள் சுவிசேஷ அப்போஸ்தல ஊழியம் போன்ற கள ஊழியம் செய்கிறவர்களாய் நிலமாகிய ஜனங்களை பண்படுத்தும் முதல்நிலை ஊழியத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய ஊழியம் ரட்சிக்கப்படாத ஜனத்தினிடத்தில் காணப்படும். மனுஷரூப ஜீவன் மூலம் நடத்தப்படுகிறவர்களின் ஊழியம் மேய்ப்பர் ஊழியம். ஆவிக்குரிய மனிதனின் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கற்றுக் கொடுத்து விசுவாசிகளை வழிநடத்தும் ஊழியம். கழுகின் மூலம் நடத்தப்படுகிறவர்கள் கண் திறக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தரிசனங்கள் தெரியும். காரியங்களை பார்த்து அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் போதிப்பார்கள். இவை அடிப்படையான விஷயங்கள். ஆழங்கள் இன்னும் இரகசியமான தனித்தன்மை வாய்ந்தவை. காலங்கள் வெளிப்படும் போது கர்த்தர் அதை நமக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய சத்தம் இப்படியாக ரேமா வகை அனுபவங்களாக செயல்பட்டு கொண்டிருக்க, சில வேளைகளில் அந்த இடிமுழக்கமான சத்தத்தை நேரடியாக கேட்டு ஊழியம் செய்த அனுபவங்களும் பதியப்பட்டுள்ளன வேதாகமத்தில். மேலும் கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாக கேட்டு ஜனங்களுக்கு அறிவிக்கும் ஒரு கடைசி கால ஊழியமும் கர்த்தரிடத்தில் உள்ளது. அதற்கு தொனிக்க போகும் கர்த்தருடைய சத்தம் என்ற தலைப்பை கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட இடிமுழக்க சத்தங்களை நேரடியாக கேட்டு பெற்றுக்கொண்ட சிலரை பற்றியும் ஆராய்வோம். முதலில் மோசே. அந்த என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தாமே மோசேவோடு நேரடியாக பேசுவேன் என்று கூறியிருக்கிறார். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். 2வது அப்போஸ்தலனாகிய யோவான். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 இவர் அந்த சத்தத்தை நேரடியாக கேட்டு அதை எழுத முயற்சிக்கிறார் என்று பதியப்பட்டுள்ளது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். 3வது இயேசு. யோவான் சுவிசேஷத்தில் ஜனங்கள் கேட்ட இடிமுழக்க சத்தங்களும் ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட இயேசுவும். இது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்கள். வாசிக்கிறேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அருகே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். கர்த்தருடைய வல்லமையையும் மகத்துவமான வார்த்தைகளை கேட்டால் வனாந்திரம் அதிரும், கேதுரு மரங்கள் முறியும், அக்கினி ஜுவாலை பிளக்கும், பெண்மான்கள் கன்றுகளை ஈன்றுவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரங்களில் இந்த வல்லமையும் மகத்துவமுமான சத்தத்தை கேட்டு தாங்கள் சாகாதபடிக்கு கர்த்தர் தங்களுடன் பேச வேண்டாம் என வேண்டிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த மகா பயங்கரமான வார்த்தையை நேரடியாக கேட்ட மோசேயும் அப்போஸ்தலராகிய யோவானும் மனுஷகுமாரனும் மட்டும் எப்படி சாகாமல் உயிரோடு இருந்து அந்த வார்த்தைகளை எழுதினார்கள்? அவர்களால் மட்டும் எப்படி அந்த சத்தங்களை கிரகிக்க முடிந்தது? அது பேசும் பொருளை அறிந்து கொள்ள முடிந்தது? இவர்களிடத்தில் உண்டான ஒற்றுமை என்ன? வெவ்வேறு காலத்தில் ஊழியம் செய்த இவர்களை ஒரே நேர்கோட்டில் ஒன்றாக இணைக்கும் அந்த ஒரு காரியம் என்னவென்றால் அதுதான் கழுகு. ஆம், கழுகு என்ற ஒரு காரியத்தில் தான் இவர்கள் மூவரும் ஒன்றுபடுகிறார்கள். அதுவே இவர்கள் மூவரையும் ஒரே கோட்டில் நிறுத்துகிறது. எப்படி என்றால்,
நாம் பார்த்தபடி யாத்ராகமம் 19:4, உபாகமம் 32:11-12 கர்த்தர் தாம் வெளிப்பட்ட விதத்தை கூறும்போது தாம் கழுகாக வெளிப்பட்டதாக கூறுகிறார். மோசேயிடம் இடைப்பட்டது, மோசேயிடம் பேசியது, மோசேயையும் ஜனங்களையும் வனாந்தரங்களில் வழி நடத்தியது கர்த்தருடைய மகிமையின் கழுகின் சாயல். மற்றும் அப்போஸ்தலன் யோவான் மீது இருந்த அபிஷேகம் இந்த கழுகின் அபிஷேகம். எப்படியெனில், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை உண்டான வசனங்களில் தேவனுடைய சிங்காசனத்தையும் அதற்கு முன்பாக இருக்கிற 4 ஜீவன்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கும். அவை சிங்கம், எருது, மனிதன், கழுகு. இவை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ புஸ்தகங்களான மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியவைகளின் அபிஷேகம் என்பார்கள். அதாவது மத்தேயு இயேசுவை ராஜாவாக காண்பிக்கும், அதாவது சிங்கமாக. மார்க்கு இயேசுவை ஒரு நல்ல ஊழியனாக காண்பிக்கும், ஏனெனில் எடுத்தவுடன் இயேசுவின் பிறப்பை ஆரம்பிக்காமல் இயேசுவின் ஊழியத்தை ஆரம்பிக்கும். எனவே அது எருது. எருது வயல்வேலைக்கு ஏற்ற விலங்கு. லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனாக காண்பிக்கும், அதாவது மனுஷ முக ஜீவன். யோவான் இயேசுவை ஆதியில் இருந்த வார்த்தையாக காண்பிக்கும், கழுகின் கண் பார்வையோடு, அதாவது பறக்கிற கழுகாக இயேசுவை பார்த்திருக்கும். இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய யோவான் சுவிசேஷம் அந்த கழுகின் அபிஷேகத்தில் எழுதப்பட்டது. அதாவது ஆண்டவராகிய இயேசுவை கண்டு பழகி பேசி உறவாடிய இயேசுவின் மகிமை ஒரு கழுகின் சாயலின் மகிமை. அதுவே இயேசுவுக்கும் பொருந்தும். எனவே கழுகாக கர்த்தர் வெளிப்படுத்தப்படும் ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் அவன் அந்த சத்தத்தை கேட்டு சாகாமல் பிழைத்து அந்த சத்தத்தை அறிந்து அவற்றை எழுதி ஜனங்களிடம் சேர்க்க முடியும். இவை மோசேக்கும் யோவானுக்கும் மனுஷகுமாரனுக்கும் ஆவியில் நடந்தவை. இவை கடைசி காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியமாக ஆயத்தமாக உள்ளது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில தேவ பிள்ளைகள் இந்த ஊழியம் செய்ய வேண்டியுள்ளது. அது தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 25-27 வரையிலான வசனங்கள் வாசிக்கிறேன். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. தேவன் மோசையோடு பேசினார். அப்பொழுது அவருடைய சத்தம் பூமியை அசை பண்ணிற்று. பின்பு இயேசுவோடும் பேசினார். ஜனங்கள் இடிமுழக்கத்தை கேட்டார்கள். பிறகு பவுலின் மூலம் இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இன்னும் ஒரு முறை அவர் மோசேயோடு பேசியதைப் போல மனுஷனோடு பேசுவார். அப்பொழுது பூமி மட்டுமல்ல வானமும் அசையும் என்கிற வாக்குத்தத்தம் அது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் யோவானிடத்தில் 7 இடிகள் மூலம் பேசினார். அவை எழுதப்பட்டு வெளிப்படுத்தப்படாமல் முத்திரை போடப்பட்டுள்ளது. காலம் வரும்போது அவர் அதை வானங்களிலிருந்து தொனிக்க பண்ணுவார். அப்பொழுது வானங்கள் அசைந்து சர்வ சிருஷ்டியும் பயந்து நடுங்கும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு அதை சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கும் ஊழியம் நம்முடையது. அதாவது கடைசி கால கழுகின் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுடையது. அதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்பதன் மூலம் இப்பொழுது அந்த அழைப்பை சிலர் பெற்றிருக்கக்கூடும். ஆயத்தப்படுங்கள், இன்னும் அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். வானத்திலிருந்து தொனிக்க போகும் கடைசி கால கர்த்தருடைய சத்தங்களை, இடி முழக்கங்களை, மகா பயங்கரமான அந்த சத்தங்களை கேட்டு அதை கிரகித்து அதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு ஊழியம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது.